அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங்கா? ஒரே ஹேங் ஓவரில் இருக்காங்க போல இருக்கு. ஓகே, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், ஆடிபிள் ஆடிபிள். ஓகே, குட், சூப்பர். ஸோ தேர் இஸ் சம் ஸ்லைட்லி பவர் இஷ்யூஸ். ஓகேங்களா, அதனால தான் சீக்கிரம் இது பண்ண முடியல. நவ் வி வில் ஸ்டார்ட் த DND. ஓகேங்களா, ஸோ சண்டே அண்ட் டுடேஸ் DND நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சண்டேயில் கம்மியாக இருந்துச்சுன்னு நினச்சேன், இன்றைக்கி அதை விட கம்மியாக இருக்குது, ஏன்னு தெரில. அண்ட் டுடே ஜூலை 11 இஸ் த வேர்ல்டு பாப்புலேஷன் டேவான். ஓகேங்களா, ஸோ அதை பற்றின தீம்ஸ் தான் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்துச்சு. என்ன நியூஸ் அப்படின்னா, டேக்ஸிங் த உபர் ரிச், அதாவது வந்து அல்ட்ரா ரிச் அப்படின்னு அர்த்தம். அல்ட்ரா ரிச்சை நம்ம டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். ஓகேங்களா, அப்போ எதுக்காக இந்த அல்ட்ரா ரிச்சை நம்ம டேக்ஸ் பண்ணணும், ஏன் பண்ணணும்? ஓகேங்களா, ஒய் வி ஹாவ் டு டூ திஸ் டேக்ஸ் திஸ் அல்ட்ரா ரிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். டேக்ஸிங் த பர்சன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, முதல்ல ஏன் இந்த டேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கவர்மெண்ட் டேக்ஸ் பண்ணுது? கவர்மெண்ட் ஏன் வந்து ஒய் கவர்மெண்ட் இஸ் டேக்ஸிங் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னா, கவர்மெண்ட் கெனாட் ஃபங்க்ஷன் ஆன் தேர் ஓன். ஓகேங்களா, இப்போது த ஃப்ளோ ஆஃப் ருப்பி அப்படின்னு இருக்குங்க. ஓகேங்களா, அந்த ஃப்ளோ ஆஃப் ருப்பி அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டு எக்கனாமியில் ₹1 போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 rupee தே ஆர் ட்ராப்பிங் இன் டு த எக்கனாமி அப்படின்னா, அந்த ₹1 வந்து கவர்மெண்ட்டுக்கே திருப்பி வந்து வரணும். ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி. இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவையான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஈடுபட்டிருக்கணும் அந்த ருப்பி. ஓகேங்களா, ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ₹1 வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ₹1 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ₹1 என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 பைசாவாக எடுத்துப்பாங்க. 10 பைசாவாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ₹1 எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்களை, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குறாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை அதிலிருந்து வாங்குறாங்க. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குமுலேட் ஆகுது. எங்கே அக்குமுலேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேஷன்ஸ், இவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ராஃபிட்டாக வந்து அக்குமுலேட் ஆகும். ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இன்வெஸ்ட் பண்ணது போக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் சம் ஐடல் மணி வந்து ஐடலாக இருக்கவே கூடாது. ஏன் இருக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் வஸ்ட் ஃபார் த எக்கனாமி. ஓகேங்களா, அதனால் வந்து அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டேக்ஸாக வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஏன் எடுத்துக்கிறாங்க? பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் டு தோஸ் பில்டிங். அதாவது வந்து கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் தோஸ் பிஸ்னஸஸ். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இதுவை எடுத்துக்கிறாங்க, டேக்ஸ் எடுத்து திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் தே ஆர் கிவிங் டு த எக்கனாமி. எப்படி கொடுக்குறாங்க? த்ரூ சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் த எக்கனாமி. அப்போ அந்த ₹1 போடும்போது திருப்பி அந்த ₹1 கவர்மெண்ட் கிட்ட வந்தால் தான் திருப்பி அந்த ₹1 திருப்பி போட முடியும். இல்லைனா என்ன ஆகும், இந்த ₹1 வருது, ஸ்டக் ஆகிடுது, கவர்மெண்ட் கிட்ட திருப்பி வரல. கவர்மெண்ட் ஹேஸ் நோ அதர் கோ பட் டு பிரிண்ட் அகெயின். பிரிண்ட் பண்ணியே ஆகணும் கவர்மெண்ட். அப்போ ₹1 இருக்க வேண்டிய இடத்துல இப்போ ₹2 இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த பணத்தோட வேல்யூ வந்து 2 மடங்காயிடுச்சு. இதுக்கு பேர் தான் என்னது, இன்ஃப்ளேஷன். பண வீக்கமாயிடும். ஓகேங்களா, அதனால தான் ஒரு பதுக்கல்ல ஈடுபடக்கூடாது. பதுக்குறாங்க, பிளாக் மணி ஆகுது அப்படின்னும் போது அது ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா, பிளாக் மணி இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் இட் ஆட்டோமேட்டிக்கலி இன்டியூசஸ் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, அது மற்ற காரியங்களுக்கு நம்மளால் செயல்பட முடியாத ஐடல் மணியாக மாறிடுது. ஓகேங்களா, ஏன்னா மணி ஆஸ் நோ வேல்யூ இன் இட் செல்ஃப். மணி, நம்மளுடைய காசு, அதுக்குன்னு ஒரு வேல்யூ கிடையாது.
பழைய காலத்து காசு மாதிரி கிடையாது. ஓகேங்களா, பழைய காலத்தில் எப்படி காசை வந்து இது பண்ணாங்க, காயின்ஸை வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேட் ஆஃப் சில்வர், கோல்டு, காப்பர். அப்போது இந்த மெட்டல்ஸே ஆஸ் சம் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த காலத்து மணிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபயட் கரன்சிஸ். ஃபயட் கரன்சிஸ்னால் என்ன அர்த்தம்னா பேப்பர் கரன்சிஸ்னு அர்த்தம். அப்போ பேப்பர் கரன்சிஸுக்கு வந்து அவங்களுடைய இன்னர்ட் வேல்யூ வந்து கிடையாது. ஓகேங்களா, அந்த வேல்யூ யார் கொடுக்குறது? இட் இஸ் கிவன் பை த கவர்மெண்ட். சாவரின் கவர்மெண்ட் கொடுக்குது. 5 ரூபான்னு நம்ம ஏன் வந்து ஒரு நோட்டை நம்புகிறோம், இல்லை 500 ரூபான்னு நம்ம ஏன் அந்த நோட்டை நம்புகிறோன்னா, நம்மளோட கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நான் இதுக்கு பொறுப்பு, இது 500 ரூபான்னு நம்பிக்கை அப்படின்ட்டு. இதனால தான் நம்ம நம்புகிறோம். அப்போ வெறும்னா அந்த காசை டிரான்சாக்ஷனுக்குன்னு யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஐடலாக பூட்டி வச்சுருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே இருக்காது. ஓகேங்களா, அப்போ இப்போ நம்ம டாக்ஸிங் த ரிச்சுக்கு வருவோம். டாக்ஸிங் த அல்ட்ரா ரிச்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can according to this German economist Gabriel Zuckman, அவர் வந்து French economist வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, he has proposed இந்த பிரேசிலில் இப்போ G20 சப்மிட் நடக்க போகுதுங்க. ஓகேங்களா, அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, he has recommended 2% annual taxes for the individuals holding 1 billion wealth higher. ஓகேங்களா, 1 billion யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, அப்போ எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களுக்கு தான் 1 billion வெல்த் இருக்குது. யார் யாருக்கு? ஒரு 3000 பேருக்கு இருக்குது. இந்த 3000 பேருக்கு அவங்களுடைய வெல்த்துலேருந்து நீங்கள் ஒரு 2% டேக்ஸ் ஆனுவலாக போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ராவாக கிட்டத்தட்ட வந்து 200 300 பில்லியன் டாலர்ஸ் வந்து உங்களுக்கு டேக்ஸாக கலெக்ட் ஆகும். அப்போ இந்த டேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் கிளைமேட். ஓகேங்களா, நீங்கள் கிளைமேட்டுக்காக கொடுக்கணும்னு நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கிளைமேட் ஃபினான்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கானது, கவர்மெண்ட் வந்து மற்ற கார்ப்பரேட்ஸை தான் வந்து கார்ப்பரேட்ஸுக்கு சாதகமாக இல்லாமல் பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ், இந்த மாதிரி டாக்ஸஸ் கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸு அவங்களுடைய இன்கம்லேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதத்தை தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இப்போது நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, என்னோட வருமானம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா. ஓகேங்களா, ஆசை தான், சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, என்னோட வருமானம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் ஓகேங்களா எவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டணும்? ஒரு இதுவுமே ஒரு இதுதான். ஓகேங்களா, ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30% டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் ஒரு 30% டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா நான் எவ்வளோ கட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 கட்டுவேனா? 30,000 3 lakhs-ஆ? 3 lakhs ஆர் 30,000? நான் கொஞ்சம் சிசேட்டில் வீக் தாங்க. ஓகேங்களா, அப்படின்னா எவ்வளோ? ஆமாம், 3 lakhs கட்டுவேன். ஓகேங்களா, 3 lakhs கட்டுறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா, என்னோட வருமானத்திலேருந்து நான் 3 lakhs வந்து கட்டுறேன். ஓகே, ஆனால் இதுவே வந்து ஒரு அல்ட்ரா ரிச் இருக்கார். ஓகேங்களா, அல்ட்ரா ரிச் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருடைய வெல்த்தோட ஈக்குவலண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சம்பாதிக்கிறது ஒரு 100 மில்லியன் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம். 100 மில்லியன் சம்பாதிக்கிறாரு. அவர் வந்து எவ்வளோ கட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இதுலேருந்து அதுவே ஒரு 30%னே வச்சுப்போம். ஓகேங்களா, 30% அவரோட இதில் கட்டுறாரு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 30 கோடின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு 30 கோடி 30 crores அவர் வந்து இது பண்ணுறாரு. ஆனால் என்னுடைய வருமானத்திலேருந்து நான் கொடுக்குற காசும் அவருடைய வருமானத்திலேருந்து கொடுக்குற காசும் பர்சன்டேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜிடிபி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது தே ஆர் பேயிங் லெஸ் அமௌண்ட் தேன் தேர் கவுண்டர் பார்ட்ஸ்.
மிடில் கிளாஸு இல்லைனா அப்பர் மிடில் கிளாஸு இவங்க பே பண்ணுற இது டேக்ஸை விட இந்த மாதிரி அல்ட்ரா ரிச் பீப்புள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவாக பார்க்கும்போது பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அவங்க கம்மியான டேக்ஸை தான் வந்து இந்த ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் அக்குமுலேட்டிங் வெல்த். அக்குமுலேட்டிங் வெல்த். இப்போ எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் 1987 ஓகேங்களா அவங்களுடைய வெல்த் அல்ட்ரா ரிச்சோடைய வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா யார் அல்ட்ரா ரிச்னா யாருன்னா 0.0000001%. இவங்களுடைய வெல்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3% ஆஃப் த ஜிடிபி ஆஃப் த வேர்ல்டு 1987. அதே வந்து 2024 பார்த்தீங்க அப்படின்னா they have concentrated nearly 13% of the GDP. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட எல்லா செல்வமும் வந்து குவிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு அவங்களால வந்து சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது இல்லாமல் கவர்மெண்ட் மேலே பொதுமக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போகுது. அப்போது it will lead to automatically it will lead to a revolution. ரெவல்யூஷன் மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2% டேக்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க G20 மீட்டிங்கில். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி ஆக போகுது, இது எல்லாத்தையுமே வந்து அந்த G20 மீட்டிங்கில் தான் நம்ம பார்க்கணும். இது வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா இது ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இன்னும் மோசம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் பில்லியனியர் ராஜ் அப்படின்ற இன்கம் இன்இக்வாலிட்டி அண்ட் வெல்த் இன் இந்தியா ரைஸ் ஆஃப் பில்லியனியர் ராஜ்னு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதில் இந்தியாவுடைய 1% இஸ் கண்ட்ரோலிங் நியர்லி 40% ஆஃப் த வெல்த். ஓகேங்களா? 40% ஆஃப் த வெல்த் வந்து அந்த 1% உடைய வெல்த்லேயே வந்து குவிஞ்சிருக்கு. அவங்களுடைய இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது வருஷத்துக்கு 22.2% ஆஃப் ஜிடிபி 1%. ஓகேங்களா? அப்போது இவங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have to be taxed. ஓகேங்களா? ஸோ this for them only they are suggesting wealth tax, inheritance tax இந்த மாதிரியான taxesலாம் பண்ணும் பொழுது it will automatically ensure the social equality. ஓகேங்களா? இன்கம் இன்இக்வாலிட்டியை வந்து குறைக்க உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இஸ் தேர் எனி சான்ஸ் டு மீட் யூ அட் AICSCCன்னு கேட்டிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ, நான் கேட்டு வேணா சொல்கிறேங்க. ஓகே, கேட்டு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் டெமோகிராஃபிக் ஜேர்னி. ஓகேங்களா? டெமோகிராஃபிக் ஜேர்னி ஆஃப் இட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ். ஓகே, இந்தியாஸ் டெமோகிராஃபிக் ஜேர்னி ஆஃப் இட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ். ஸோ இட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இது வந்திருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் டே. இந்தியா இஸ் செலிப்ரேட்டிங் வேர்ல்டு பாப்புலேஷன் டே இன் June 11. ஓகேங்களா? July 11 வேர்ல்டு, இந்தியா இஸ் நாட் செலிப்ரேட்டிங், வேர்ல்டு இஸ் செலிப்ரேட்டிங் த வேர்ல்டு பாப்புலேஷன் டே இன் July 11. இந்த மெமரி ஆஃப் whom அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த மெமரி ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவர் பேர் வந்து டாக்டர் K.C. சுச்சார். ஓகேங்களா? அவருடைய மெமரியில் தான் நம்ம வந்து இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போது பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ன்னு 1960s and 70s எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 2% 2% அந்த அடிப்படையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த டைமில் சில தியரிஸ்லாம் வருது. ஓகேங்களா? தியரிஸ்னால் வந்து என்ன தியரிஸ் மாதிரியான தியரிஸ் பார்த்திங்கன்னா மால்தூஸ் அப்படின்னு ஒருத்தர். மால்தூஸ் இப்போ இல்லை. ஓகேங்களா? அவர் வந்து 18th century வாழ்ந்தவர். அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have
we have finite amount of resources. This finite amount of resources is fought by infinite population. அப்போ இந்த இன்ஃபினைட் பாப்புலேஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ்க்காக அடிச்சுக்கிட்டு அவனுக்குள்ளேயே அவன் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவான். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் growth reduction. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் growth reduction வந்து கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த ரிசோர்ஸஸ் வந்து அழிஞ்சு போயிடும். அப்போ அழியும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்காக வந்து சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். வாட்டர்னால தான் வந்து அடுத்த மிகப்பெரிய போர் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து கணிக்கிறாங்க. ஓகேங்களா? அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி மால்தூஷியன் தியரியை வந்து நம்பக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 18th செஞ்சுரியில் 19th செஞ்சுரியில் வாழ்ந்ததுனால இவர் என்ன வந்து கணிக்க தவறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ரேட் வந்து இப்படியே போயிட்டே தான் இருக்கும், இது குறையாது அப்படிங்கிற மாதிரி அவர் கணிப்பார். ஓகேங்களா? ஒன்று வார் வரும், அந்த மாதிரியான டிட்டரன்ட்னால இந்த பாப்புலேஷன் எபிடமிஸ் டிசீஸ் வரும், இந்த மாதிரியான விஷயத்தால் குறையுமே தவிர நம்மளா எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம். அப்படி எடுத்தால் தான் நமக்கு நல்லது, அப்படி எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் குறையும், நெகட்டிவ் ஃபோர்ஸிங்கில் தான் குறையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த மாதிரியான மால்தூஷியன் தியரிஸை வந்து அந்த மால்தூஸ் என்ன பிலீவ் பண்ணல அப்படின்னு என்ன நினைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are other kind of deterrents also. ஓகேங்களா? என்ன டிட்டரன்ஸ் இருக்குது அப்படின்னா it is with respect to education. நம்ம போன 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் கான்ட்ரசெப்டிவ் அப்படிங்கிற மாதிரி அந்த தீமில் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் கொடுக்கும்போதும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூசிங் த பாப்புலேஷன் ரேட்டாக மாறுது. இதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1960s அண்ட் 70s, ஆஃப்டர் 1960s and 70s 80s பார்த்தீங்க அப்படின்னா we have reduced the population rate. பாப்புலேஷன் ரேட் வந்து குறைஞ்சது, ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சது. ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு வேர்ல்டு வைடு. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆச்சு. எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இது எல்லாமே வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸுமே வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அது இன்க்ரீஸ் ஆச்சு. டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு ஆல்ரெடி வந்து அந்த அவேர்னஸ் இருந்துச்சு. பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இந்தியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1980s கிட்டத்தட்ட அதோட growth rate 3.2% growth rate. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய growth rate எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.1 தான். ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோவுக்கு நெருங்கத்தில் தான் இருக்கும். டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து நம்ம நெருக்கத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மால்தூஸ் மாதிரியான ஆளுடைய அந்த அறியாமையை தான் காட்டுது. ஓகேங்களா? ஆனால் அவர் முன் வச்ச ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மை. என்ன உண்மை? இந்த மாதிரி ஃபினேட் ரிசோர்ஸுக்கு மக்கள் வந்து சண்டை போட்டுப்பாங்க, அப்போது நம்மளுடைய பாப்புலேஷனை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது உண்மை. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதை மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? அதை தான் வந்து இதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடுத்த இதில் பார்ப்போம், சென்சஸ் அப்படின்ற நம்ம caste சென்சஸ் இருக்குல்ல, அதில் வந்து வேற ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அந்த விஷயத்தோடு நம்ம ஆரம்பிப்போம் அதை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்தியா இந்த இதில் எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட்டில் இட் ஹாஸ் பீன் டிக்ளைன்ட். ஃபெர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 1992 3.4% இருந்தது, இப்போ 2% ஆயிருக்கு. இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த எஜுகேஷன். அதுக்கு முன்னாடி வந்து ஏன் வந்து நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி மெயின்டெனன்ஸ் ரேட். ஓகேங்களா? இப்போது ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்று வளர்க்குறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவுங்கிறது இட் இஸ் எனார்மஸ். ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுடைய அந்த மார்ட்டாலிட்டி ரேட் வந்து அதிகம், சைல்டு மார்ட்டாலிட்டி ரேட் வந்து அதிகம். இப்போது நம்மளுடைய தாத்தாக்களோ பாட்டிகளோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என் கூட பிறந்தவங்க ஒரு 10 பேர்னு சொல்லுவாங்க.
ஆனால் எவ்வளோ பேர் அடல்ட்ஹுட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் இப்படி தான் ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்போ மற்றவங்களாம் வந்து இறந்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் பெற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு குழந்தை 2 குழந்தையோட அவங்களால நிறுத்த முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த டைமில் வந்து அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஓகேங்களா? அதனால் நிறைய பேரை பெற்றுக்கிட்டாங்க. அப்போ நிறைய பேரை பெற்றுக்கும் போது நிறைய பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்கலி இட் இன்க்ரீஸ்ட். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன ஆகுது, பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷ்னல் அட்டைன்மெண்ட், கான்ட்ராசெப்டிவ்ஸ் மாதிரியான அந்த புரிதல், அதுக்கப்புறமா வந்து ஹை லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹை லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷனால் நமக்கு வேலை கிடச்சிது, ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிது. அந்த நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு மாறும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா we are concentrating on only one child. இந்த ஒரு குழந்தைய நம்ம ஒழுங்காக வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திப்போம். அப்படி இல்லைனா ஒரு குழந்தை மிஞ்சி போனால் இன்னொரு குழந்தை பெற்றுப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் we are decreasing our fertility rate. ஓகேங்களா? அதனால தான் எஜுகேஷனும் ஹெல்த்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும், ஓகேங்களா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி மார்டாலிட்டி ரேட்டுமே வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. மார்டாலிட்டி ரேட்டுமே டிக்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஏஜிங் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஏஜிங் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங், ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் இன்க்ரீஸ். இல்லை, ஏன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் சுதந்திரம் வாங்கும்போது நமக்கு 30 வயசு தான். ஓகேங்களா? 30 வயசுக்கு மேலே வாழ்கிற எல்லாமே வந்து லாபம்தான். ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த வாட்டி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இந்த வருஷத்தோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 to 67 இயர்ஸ். ஓகேங்களா? அவ்வளோ ஆவரேஜாகவே வந்து ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குதுன்னா we can expect it to till live 65-67 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வளர்ந்துட்டதால ஏஜிங் பாப்புலேஷனும் அதுக்கேற்ற மாதிரி வளரதான் செய்யும். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் ப்ரொஜெக்டட் டு இன்க்ரீஸ் 19.5% in 2050. ஓகேங்களா? அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டு கான்சென்ட்ரேட் ஃபார் 17 கோல்ஸ், 17 யூனிவர்சல் கோல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதோட டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஹங்கர், அதுக்கப்புறம் பாவர்ட்டி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் எல்லாருக்கும் கிடைக்கணும், எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 17 கோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கோல்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான டார்கெட்டோடைய இயர் வந்து பார்த்திங்கன்னா 2030. ஓகேங்களா? அப்போ அந்த 2030 இந்தியா வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம், இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த சஸ்டைனபிள் கோல்ஸில் எவ்வளோ சஸ்டைனபிள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திஸ் வில் கிவ் யூ அ ப்ராப்பர் கன்க்ளூஷன் ஃபார் சொசைட்டி ரிலேட்டட் டாபிக்ஸ். ஓகேங்களா? சொசைட்டி ரிலேட்டட் டாபிக்ஸுக்கு ஏதாவது ஒரு பாவர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இது வருதா, சஸ்டைனபிள் கோல் 1 வந்து அழகாக போட்டுடலாம். 0 ஹங்கர், 0 பாவர்ட்டியை நம்ம அச்சீவ் பண்ணணும் பிகாஸ் ஆஃப் we are committed to the sustainable development goals ன்னு ஈஸியாக எழுதி விட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து டெமோகிராஃபிக் காம்போனன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெர்டிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இட் ஹாஸ் பீன் லோ இப்போது. ஓகேங்களா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் சவுத் இந்தியா, தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் கான் பிலோ ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ, 2க்கு கீழே போயிடுச்சு. நம்மளோட ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா 1.6 1.7 தான் இருக்குது, 7% தான் இருக்குது நம்மளுக்குலாம். ஓகேங்களா? அப்போது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பான் மாதிரியான ஒரு அந்த ஏஜ் டெமோகிராஃபிக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போது அதிகமான டிபெண்டன்ட் பாப்புலேஷன் நமக்கு வருஷம் ஆக அதிகமான டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அதிகமாகிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து கம்மியாகிடுவாங்க. அப்போ எப்படி இந்த ஆவரேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ், அவங்களில் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பீகார் மாதிரியான ஏரியாவில் இன்னுமே வந்து ஒரு 3% இருக்குது. ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ்லாம் 2.5 2.1 அப்படி இருக்குது. அதனால் வந்து அந்த ஆவரேஜ் போடும்போது இந்தியா ஃபுல்லாக வந்து we are enjoying a healthy demographic dividend. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்டாலிட்டியும் குறைஞ்சிருக்கு. மைக்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ரூரல்லேருந்து அர்பன் மைக்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2050க்குள்ளே கிட்டத்தட்ட 50% ஆஃப் த இந்தியா வில் பிகம் அர்பன் ஏரியாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி there is a survey. ஓகேங்களா?
ஸோ அப்போ இந்தியாவுடைய அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோடைய ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹெல்த் செக்டார் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து we have decreased it from 384 2000ல 384 இருந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மதர் pregnant mother who are dying during pregnancy அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் 1,00,000 பேர் வந்து இது பண்ணுறாங்க ப்ரெக்னென்ட் அப்போ வந்து குழந்தை பெற்றுக்கும் போது 1,00,000 பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட வந்து 384 பேர் 2000ல் வந்து இறந்துருக்காங்க. ஆனால் இப்போ எவ்வளோ பேர் தான் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஆனால் இதுவுமே அதிகம், இன்னுமே நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த நம்பர். திஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா இந்த மாதிரியான யோஜனாக்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வி ஹாவ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு த டெலிவரி. நம்ம அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரசவம் பார்க்குறதுக்கு யாராவது வந்து ஒரு ஓல்டு லேடி வருவாங்க. ஓகேங்களா? அவங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது டக்குன்னு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆச்சு இல்லை ரத்தம் வந்து அதிகமாக போச்சுனாலுமே குழந்தைகளையோ இல்லை வந்து தாய்மார்களையோ காப்பாற்ற முடியாது. ஆனால் இப்போது பிகாஸ் ஆஃப் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஸ்பெக்குலேஷன், அதுக்கப்புறமா வந்து இன்சென்டிவ்ஸ், கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? இதனாலலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a increasing amount of institutional deliveries. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டும் சரி இல்லைனா வந்து சைல்டு மார்ட்டாலிட்டி ரேட்டும் சரி எல்லாமே இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே குறையுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சேலஞ்சஸ். ஆனால் ஒரு சில இடத்துல சேலஞ்சஸ் இருக்குது. என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த் டிஸ்பேரிட்டி இருக்குது. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர் இஸ் அ சர்வே விச் இஸ் இன்கம் இன்இக்வாலிட்டி அண்ட் வெல்த் இன் இந்தியா ரைஸ் ஆஃப் பில்லியனியர் ராஜ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 1% ஆஃப் த வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் ஹோல்ஸ் கிட்டத்தட்ட வந்து 40% ஆஃப் த டோட்டல் வெல்த். ஓகேங்களா? அதே மாதிரி குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் ரேங்க்டு 111 அவுட் ஆஃப் 125 கண்ட்ரிஸ். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னா எல்லாருமே வந்து பசியோடு போய் படுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பிகாஸ் டியூரிங் கிரீன் ரெவல்யூஷன் 1969ல் we have green revolution. அதுக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய பேர் பசியோட முத்தியும் பஞ்சத்தோடையும் வந்து போய் படுத்தாங்க. ஆனால் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பசியோட, யாருமேனா நிறைய ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் வந்து இன்னுமே வந்து பசியோடு இருக்காங்க. பட் அந்த ரொம்ப அது குறைஞ்சிடுச்சு. அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அப்சல்யூட் பாவர்ட்டி வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் பிடிஎஸில் வந்து அட்லீஸ்ட் வந்து அரிசியாவது கொடுப்பாங்க. நீ அந்த யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப புவரஸ்ட் ஆஃப் புவர் பேக்ரவுண்டில் இருக்கீங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா ஃப்ரீயாகவே 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? மாதம் கொடுப்பாங்க. அப்போது அட்லீஸ்ட் பொங்கி சாப்பிட்றதுக்காவது ஏதோ ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த டைமில் பொங்கி சாப்பிட்றதுக்குன்னு அரிசியே இருக்காது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருந்தது அந்த டைமில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? அதனால் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுடைய பஞ்சம் அதிகமாச்சு. இன்னும் இன்ஃபேக்ட் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க, சபரிமலைக்கு அரிசியை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போட்டாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. 65ல் அந்த அளவுக்கு வந்து பஞ்சம். அதனால தான் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா 1965ல் இந்தியா வந்து போர், 2 சைடில் போர் நடந்துச்சு. என்னென்னா பாகிஸ்தான் கூட சண்டை நடந்துச்சு, அதே மாதிரி பஞ்சத்துக்காக ஒரு சண்டை நடந்துச்சு. அதனால தான் ஹெயில் த ஃபார்மர் எயில் த சோல்ஜர்னு சொல்லியிருப்பார் லால் பகதூர் சாஸ்திரி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஓகேங்களா? அந்த டைமில் அது கரெக்டு. பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த லான்ச் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பஞ்சம் பசி அது வந்து குறைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் வி ஆர் லேக்கிங் இன் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. ஓகேங்களா? சாப்பிட்றது வந்து நம்ம பசியை போக்குறதுக்கு சாப்பிட்றோமே தவிர நம்மளுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்மளுடைய நியூட்ரிஷனலை வந்து வளர்க்குறதுக்காக நம்ம சாப்பிடல. அப்போது வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்ஸு இந்த ப்ரோட்டீன்லாம் எதுவுமே சாப்பிடல அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு வந்து மால் நியூரிஷ்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேஸ்டிங், ஸ்டண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக
அதுக்கப்புறம் ரொம்ப ஒல்லியா, நோஞ்சானா, அனிமிக்கா இப்படி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் வந்து போடுவாங்க. ஓகேங்களா, பசியோடு இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது, பட் மால் நரிஷ்டாக இருக்காங்க. இதுக்குமே ஒரு திட்டம் இருக்குது, ஆனால் அது வந்து இன்னும் வந்து நம்ம மேம்படுத்தி அதை செயல்படுத்தணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போஷான் அபியான் அப்படின்னு வந்து போடுவாங்க. ஓகேங்களா, அதை வந்து திட்டத்தை இன்னும் மேம்படுத்தணும். பட் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பர்டன் ஆஃப் டிசீசஸ், அதாவது போத் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து நம்மளோட இதில் அதிகமாகிடும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் இன்இக்வாலிட்டியில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இன்கம் இன்இக்வாலிட்டி, அப்புறமா வந்து டு ஸ்ட்ரென்தன் த ஹெல்த் கேர் சேஃப்டி நெட் டு ப்ரிவெண்ட் பாவர்ட்டி. ஹெல்த் கேர் சேஃப்டி நெட்டை வந்து நம்ம அதே மாதிரியே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதாவது நேற்று நம்ம பார்த்தோம், முந்தா நேற்று பார்த்தோம், பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸில் வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த் கேர். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இப்போ எவ்வளோ இருக்குது, 1.35% தான் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட 2.5% ஆஃப் ஜிடிபி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய, ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கையிலேருந்து பொதுமக்கள் ப்ரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து செலவு பண்ணுறது குறையும். ஓகேங்களா, அப்படி அவங்களால பண்ண முடியலன்னா மீனியலான ஒரு ஹெல்த் கேர் சென்டருக்கு போய் அவங்களோட உயிருக்கே ஆபத்தாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா அந்த இதை செலவு பண்ணுறதுக்கு கடன் வாங்கி மறுபடியும் வந்து அவங்க பாவர்ட்டி லைனுக்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இதெல்லாம் போகக்கூடாதுங்கிறது தான் அந்த சேஃப்டி நெட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த சேஃப்டி நெட், ஹெல்த் கேர் சேஃப்டி நெட் லைக் இன்சூரன்ஸ். இல்லைனா வந்து ப்ரீமியமை வந்து கட் பண்ணுறது, கேப் பண்ணுறது. ஓகேங்களா, இவ்வளோ தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத கேப் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும். அப்புறம் இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம் வித் இன்க்ரீஸ்டு பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொடுக்கறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரியலைசிங் அவர் பாப்புலேஷன் பொட்டென்ஷியல். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரே சொத்து என்ன, ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவர் பாப்புலேஷன் தான். ஓகேங்களா, பாப்புலேஷனை வந்து 80ஸ்லாம் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவர் பேர்டன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் பாப்புலேஷன் இஸ் அவர் வெல்த். ஓகேங்களா, டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஷேரில் வந்து நீங்கள் யூ ஆர் இன்வெஸ்டிங் சம்திங். ஓகேங்களா, இந்த ஷேருக்கு, இந்த ஷேர் ஹோல்டருக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% இல்லை 3% வந்து வருஷம் வந்து அந்த கம்பெனி காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்து டிவிடெண்ட். ஓகே, அப்போது அதே மாதிரி ரிசோர்ஸ் அப்படின்ட்டு இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதோடைய பாப்புலேஷன் தான் அதோட ரிசோர்ஸ். ஸோ வாட் ஷுட் கவர்மெண்ட் டூ? கவர்மெண்ட் ஷுட் இன்வெஸ்ட் இன் தோஸ் பாப்புலேஷன். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் கிவ் தெம் எஜுகேஷன் கொடுக்கணும். அவங்களுடைய ஹெல்த்தை ஒழுங்காக வந்து பார்த்துக்கணும், ஹெல்த்து. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்துலேயும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் பொட்டென்ஷியலை அவங்களால வந்து அடைய முடியும். டோட்டல் பொட்டென்ஷியல். ஓகேங்களா, அப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் அடையும் போது அவங்க வந்து ஒரு நல்ல ஹை பேடு ஜாபில் செட்டில் ஆவாங்க, ஹை பேடு ஜாப். ஸோ தே வில் கான்ட்ரிபியூட் ஃபார் த க்ரோத் ஆஃப் எக்கானமி ஆஃப்டர் 30 years. அது மட்டும் இல்லாமல் தே வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த கவர்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். அப்போது ஒரு சிட்டிசன், ஒரு குழந்தையோட எஜுகேஷனில் கவர்மெண்ட் வந்து இப்போ ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ அது பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நான் முதல்வன் இல்லை தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம்லேயும் புதுமை பெண் அப்படிங்கிற அந்த ஸ்கீம்லேயும் மாதம் என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து 1000 ரூபா வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் த கவர்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர் ரிசோர்ஸஸ். கவர்மெண்ட் இஸ் சீயிங் தெம் ஆஸ் ரிசோர்ஸஸ். அப்போ அவங்களுக்கு வெளியே வந்துடாமல் எந்த சூழ்நிலையிலையும் அந்த எஜுகேஷன்லேருந்து அவங்க வந்து வெளில வர விடாத சூழ்நிலையில் கவர்மெண்ட் பார்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் 12th
இல்லைனா ஒரு டிகிரி ஏதோ ஒன்றுத்தை வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஏதோ இப்போ 12th முடிக்கல, 8th தான் படிச்சிருக்காங்க, 10th தான் படிச்சிருக்காங்கன்னா தே ஷுட் ரிலை மோஸ்ட்லி, எல்லாருமே சொல்லலை, பட் மோஸ்ட்லி ஆன் தேர் லேபர். அப்போ லேபரில் நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் வரும்னு பார்த்தீங்கன்னா அறிவை வச்சு, ஓகேங்களா, நாலேஜ் எக்கனாமி ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட கம்மியாக தான் வரும். அப்போ கம்மியான ப்ரொடக்ஷன், கம்மியான டேக்ஸ். ஓகேங்களா, இப்போது அதிகமாக நீங்கள் அவனை நாலேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இல்லைனாலும் அவர் வெளிநாட்டில் போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ அ வெல்த். டயஸ்போரா, இந்தியன் டயஸ்போரா இஸ் ஆல்சோ அ வெல்த். அவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு தே ஆர் சென்டிங் ரெமிட்டன்சஸ். ரெமிட்டன்சஸ்ங்கிற பேரில் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $125 பில்லியன் வந்து நமக்கு வருஷம் கொடுக்குறாங்க. இந்தியா இஸ் த ஹையஸ்ட் ரெமிட்டன்சஸ் ரிசீவிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஹையஸ்ட் ரெமிட்டன்சஸ் ரிசீவிங் கண்ட்ரி இந்தியா தான். அப்போது நம்மளோட பாப்புலேஷனை வந்து இது பண்ணி அனுப்புகிறோம், அவங்க வந்து நமக்கு ரெமிட்டன்சஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி வி ஆர் கன்சிடரிங். இதனால தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது இந்தியாவில். ஓகேங்களா, இது வந்து எவ்வளோ வருஷம் என்ஜாய் பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் 40 years we will enjoy this advantage. 40 years, 25 to 40 years we will enjoy this advantage. அப்போது இவங்களை நீங்கள் ஒழுங்காக ஸ்கில் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் டீமோகிராஃபி, இதுதான் டீமோகிராஃபிக் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. டீமோகிராஃபி will give you dividend. This is called as demographic dividend. demographic dividendனு நீங்கள் நிறைய பேப்பர்ஸில் வந்து அது வந்து எழுதுறத பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த healthy individual who are invested rightly by the state with in terms of education and health will give you dividends. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக இவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை நீங்கள் உற்பத்தி பண்ணலை, they will become demographic disaster. ஓகேங்களா, they will become demographic disaster. எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தலை அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இன்னொரு ஆங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த கேஸ் ஆஃப் caste census. caste census பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா there is a person, அவருக்கு பேர் வந்து பீட்டர் டன்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த எம்ஃபசைஸ் ஆன் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா, தோஸ் விச் கெனாட் மெஷர்டு கெனாட் பி மேனேஜ்டு அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போது ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எவ்வளவு தேவை, ஒரு லிட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிற அந்த ஒரு இது தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற பாத்திரத்தை உங்களால் வந்து கொண்டு போக முடியும். ஓகேங்களா, இல்லைனா என்ன பண்ணுவீங்க, கம்மியாகவோ இல்லை பெரிய பாத்திரமாவோ கொண்டு போயிடுவீங்க. ஓகேங்களா, அது ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், ரெண்டுமே வந்து ப்ராப்ளமாக கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ உங்களுக்கு வேணும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு மெஷர் ஒன் திங். ஓகேங்களா, அப்போது இதே மாதிரி தான் caste census இப்போது எந்த அளவுக்கு நெசசரி அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் இதில். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் கேட்டிருக்கீங்களா? கவாஷ் வந்து ஒரு ஆப் கிடையாது. கவாஷ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வந்து நிறுத்துறதுக்கான சிஸ்டம் பேர் கவாஷ்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அது ஆப் கிடையாது. Sir, I am about to start my UPSC preparation from the scratch. Can I clear UPSC CSE in first attempt? These kinds of questions are called as hypothetical questions. ஓகேங்களா, கேன் ஐ கிளியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது என்னால் என்ன சொல்ல முடியும்னா யூ கேன் பி ரெடி இன் யுவர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். கேன் யூ கிளியர் அப்படிங்கிறது நீங்கள் அந்த எழுத போகிற அந்த 2 மணி நேரத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் என்ன தான் அக்குமுலேட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் how well you are performing in those 2 hours, in those 4 hours அப்படிங்கிறத வச்சு தான் யூ கேன் கிளியரா இல்லையாங்கிறத that can be decided. But can you be ready in one year அப்படின்னா you can ready in 1 year. Okay, government putting many taxes to wealthy people so the rich people don't earn in anymore, only stay with their old. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
இப்போ தான் டேக்ஸே போடுறது இல்லையே. ஓகேங்களா. இன்னும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அந்த கார்ப்பரேட் டேக்ஸையுமே வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போடுறதெல்லாம் இல்லை. இப்போ கவர்மெண்ட் வந்து தே ஆர் ஈஸிங் த டேக்ஸஸ். ஏன் ஈஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் ரெடியூசிங் தேர் டேக்ஸஸ், with respect to government reducing their taxes, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, corporates will have more amount of wealth வந்து அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அப்போ corporates என்ன பண்ணுவாங்கன்னா, they won't keep it idle, they will invest in the economy, invest in the economy. அப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹாவ் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் வில் இன்க்ரீஸ். ஓகேங்களா. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நம்பிக்கையில் தான் கவர்மெண்ட் வந்து ரெடியூசிங் த டேக்ஸஸ். இப்போ கூட வந்து ஃபார்கான் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 16 lakhs, நேற்று கூட நம்ம பார்த்தோம், 16 lakhs வந்து லோன் வந்து வேவர் பண்ணாங்க. ஓகேங்களா. வர வேண்டிய லோன் இல்லை, டேக்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேவர் பண்ணாங்க. ஓகேங்களா. அது ஏன்னா இந்த 16 lakhs வந்து இட் இஸ் ஹோப்ஃபுல் தட் தே வில் இன்வெஸ்ட் இன் த எக்கானமி. இந்த 16 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்களுக்கு க்ரோத் வந்து நமக்கு க்ரோத் ஸ்பர் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பர் ஆகும். இதனால் வந்து நிறைய அதிகமான அந்த இது வரும். ஓகேங்களா. அதிகமான ஜிடிபி வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் தேர் இஸ் அ கால்குலேஷன். ஓகேங்களா. அதனால தான் அதை பண்ணுறாங்க. கேன் வி கம்பேர் த வெல்த் பாப்புலேஷன் வித் த வெல்த் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா லைக் வி கேன் கம்பேர். வெல்த்தி பாப்புலேஷனா இல்லை வெல்த்னா பாப்புலேஷன் வெல்த் சொல்கிறீங்களான்னு தெரியல சார். ஹவு டு சூஸ் மென்டார்? நான் யூபிஎஸ்சிக்கு ஃப்ரெஷர், மென்டாரை எப்படி சார் பார்க்குறது? மென்டாரை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட முடியாது. யூபிஎஸ்சிக்கு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் ஜாயின் சம் இன்ஸ்டிடியூட்ஸில் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து யூ கேன் ஃபாலோ சம் சீனியர்ஸை வந்து இப்போது உங்களுடைய சொந்தக்காரங்களே யாராவது வந்து யூபிஎஸ்சி படிச்சிருக்கலாம். ஆஸ்க் தெம் டு கைடு. ஓகேங்களா. ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க, பட் ஆஸ்க் தெம். அப்படி ரொம்ப இதுவாக இருந்தாங்க அப்படின்னா தே வில் ஷோ யூ சம் அதர் பர்சன். ஸோ அவங்கள நீங்கள் மென்டாராக வச்சுருக்கலாம். ஓகேங்களா. ஸோ மென்டார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ won't do any magic for you. ஓகேங்களா. என்ன தான் மென்டாராக இருந்தாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. இன்ஸ்டிடியூட்ஸே போகிறீங்க அப்படின்னாலுமே யூ ஷுட் ஒன்லி லேர்ன். இன்ஸ்டிடியூட் கேன் எய்ட் யூ. இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர அந்த கான்செப்டை புரியறது படிக்கிறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அப்போ இன்ஸ்டிடியூட்ஸ் மென்டார்ஸோடைய பங்குலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்மால் அமௌண்ட், 10 to 20% ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். யூ ஷுட் ஒன்லி ப்ரிப்பேர் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகேங்களா. அதை கரெக்டாக நான் இந்த பாடத்தில் போனேன். ஓகேங்களா. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் மை நாலேஜஸ். மென்டாரோட நாலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த நாலேஜஸ். நீங்கள் உங்களை படிங்கன்னு சொல்கிற அந்த புக்கை நம்ம எவ்வளோ வாட்டி படிச்சிருப்போம்? இப்போ ஒரு அட்டம்ப்ட்டுக்கு அட்லீஸ்ட் 4 வாட்டியாவது படிக்கணும் அப்படின்னா மினிமம் தே வுட் ஹவ் கிவன் 6 attempts. 6 attemptsல அந்த புக்கை எத்தனை வாட்டி படிச்சிருப்பாங்க? ஒவ்வொரு புக்கையும் அப்போ எத்தனை வாட்டி படிச்சிருப்பாங்க? ஓகேங்களா. தட் மச் நாலேஜ் தே ஆர் கேரிங். அண்ட் தென் தே வுட் ஹவ் டன் மெனி மிஸ்டேக்ஸ். They would have seen many more mistakes from their seniors. These are the accumulated knowledge which we will transfer to you. அதுதான் மென்டாரை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியா. ஓகேங்களா. அப்போது இப்போ தான் ஒருத்தர் வந்து ப்ரிலிமினரி ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு வந்திருக்காருன்னா அவரை மென்டார் ஆக்கிடாதீங்க. ஓகேங்களா. அவருமே இன்னும் படிச்சுட்ருக்காரு. ஓகேங்களா. அப்போது ஒரு வெட்ரன் ஆஸ்பிரண்ட்னா ஒரு 4 attempt கொடுத்துருக்காங்க, ஒரு 5 attempt கொடுத்துருக்காங்கன்னா they can be mentoring you. ஓகே. சார் அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃபாரினில் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை தான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அஸ்யம்ஷன். அதை அஸ்யூம் பண்ணி வி ஆர் டூயிங் சம்திங். ஓகேங்களா. அவங்க ஃபாரினில் பண்ணாங்கன்னா ஃபாரின்லாம் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான். நம்மளால் என்ன பண்ண முடியும்?
Okay, 69% reservation, can you explain it? Tamil Nadu have 69% of reservation. So reservation on the topic varumbodhu I will explain. Okay, if the calculation of the government regarding corporates fail, what about that money? அவ்வளோதா முடிஞ்சு. ஓகேங்களா, தீஸ் ஆர் சம் கேல்குலேஷன். இப்போ வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது. ஓகேங்களா, இதை பண்ணால் இப்படி ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, வாட் அபவுட் தட் மணினா, இப்போது இந்த டேக்ஸஸ்லாம் இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி தே வுட் ஹவ் ஸ்பெண்ட் சம்வேர் இல்லைங்களா, ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும் அந்த மணியை. ஓகே, அப்போ அந்த மணி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹெல்ப் some other economy to spur. Okay, டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் கரெக்ட் 3 டைம்ஸ் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுடைய பேசிக் புக்ஸ், ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த டெஸ்ட் பேட்ச். ஓகே, டெஸ்ட் பேட்ச் ஃபார் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணதை உங்களால் வந்து எழுத முடியுது, டெய்லி ஆன்சர் ரைட்டிங் எழுத முடியுது அப்படின்னும் பொழுது அந்த ஆன்சர் ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக வருது, ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுது, என்னால் புரிஞ்சு எழுத முடியுது அப்படின்ற அந்த கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரும் பொழுது தென் யூ கேன் கோ ஃபார் த டெஸ்ட் பேட்ச். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் போயிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ யூ ஹாவ் டு பில்ட் யுவர் அக்குமுலேட்டட் நாலேஜை பில்ட் பண்ணணும். ஓகேங்களா, அக்குமுலேட்டட் நாலேஜை பில்ட் பண்ணி ஆன்சர் எப்படி எழுதுறங்கிறது அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் த டெஸ்ட் பேட்ச். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can go for caste census. caste censusல பொறுத்த வரைக்கும் there are some imperatives. என்ன இம்பரேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியல் இம்பரேட்டிவ். caste census ஏன் எடுக்கணும்? சொசைட்டியல் இம்பரேட்டிவ், லீகல் இம்பரேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்பரேட்டிவ்னு, மாரல் இம்பரேட்டிவ்னு எல்லா டைமென்ஷன்லையும் நமக்கு வந்து இந்த caste census எடுக்கிறது ரொம்ப அவசியமாகுது. ஏன்னா சோஷியல் இம்பரேட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சொசைட்டியில் கேஸ்ட் இல்லாமல் இல்லை. ஓகேங்களா, நம்ம ஒன்றா பேருக்கு பின்னாடி கேஸ்ட் போடாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இன் நார்த் இந்தியா there are more number of proportionate people who are using their caste name after their names. ஓகேங்களா, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ்ன்னு நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிசிக்கல் தான். ஓகேங்களா, ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் நடக்குது. அப்போ இன்னுமே தே ஆர் ஃபாலோயிங் கேஸ்ட் எண்டோகமி, கேஸ்ட்டுக்குள்ளேயே தான் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஸோ இந்த கன்சிடரேஷன்லாம் வரும் பொழுது சோஷியலாகவும் வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணுங்கிற அந்த இம்பரேட்டிவ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னுமே வந்து சீட்டெலாம் எலெக்ஷனில் சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி யாரோ அவரை தான் கேண்டிடேட்டாக நிற்க வைப்பாங்க. கேபினெட்டில் ஏதாவது ஒரு பர்த் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சமூகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஓட் பேங்க்கு, இந்த சமூகம்லாம் நிறைய ஓட்டு வச்சுருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இட் இஸ் அ சோஷியல் இம்பரேட்டிவ் ஃபார் அஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லீகல் இம்பரேட்டிவும் கூட. ஓகேங்களா, லீகல் இம்பரேட்டிவ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸை வந்து நம்ம வந்து இப்போ ரிசர்வேஷன் மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் எதன் அடிப்படையில் கொடுக்க முடியும், விச் டேட்டா வி ஆர் பேக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன். ஸோ அதனால் வி ஹாவ் டு கோ வித் ரெஸ்பெக்ட் டு லீகல் இம்பரேட்டிவ்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்ட்டை நீங்கள் தப்பாக இன்க்ளூட் பண்ணிடவும் கூடாது, ஒரு டிசர்விங் கேஸ்ட்டை நீங்கள் தப்பாக எக்ஸ்க்ளூடும் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களுக்காக யூ ஹாவ் டு ஹாவ் த கேட்டகரைசேஷன். அதுக்கப்புறமா வந்து மாரல் இம்பரேட்டிவ்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டீட்டெயில்டு கேஸ்ட் வைஸ் டேட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேஸ்ட் அதிலே இப்போ ஓபிசி இருக்காங்க, ஓபிசியில் இருக்கக்கூடிய ஒரு சில கேஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனை அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க.
ஓகேங்களா. எஸ்சியில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருக்கக்கூடியவங்க அந்த ரிசர்வேஷனை அனுபவிச்சுட்டு போகிறாங்க, மிச்சம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு தான் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரைசேஷன்லாம் போட்டாங்க. ஓகேங்களா. ஓபிசியா 20% அவங்க என்ஜாய் பண்ணுறதுல வந்து 20% எம்பிசி கொடுத்தாங்க. பிசி பேக்வேர்ட் கேஸ்ட், அதுலேயும் மோஸ்ட் பேக்வேர்ட் கேஸ்ட்டுக்கு ஒரு 20%, அதுதான் சப் கேட்டகரைசேஷன். ஓகேங்களா. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியா, எஸ்சிக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரைசேஷன் போடுறாங்க. அருந்ததியினர் அவங்க வந்து இன்னும் அதுலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு இன்னும் ஒரு 3% வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணலாம் பண்ணுறதுக்கு கூட, இந்த மாதிரி என்ஷூர் பண்ணுறதுக்கு கூட நமக்கு அந்த கேஸ்ட் சென்சஸ் தேவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, கேஸ்ட் சென்சஸ் பண்ணுறதுனால சொசைட்டி வந்து டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ்ட் சென்சஸ் பண்ணுறதுனால தான் சொசைட்டி டிவைட் ஆகுமா? ஓகேங்களா. அப்போது கேஸ்ட் சென்சஸ்ங்கிறது சென்சஸுக்கெலாம் முன்னாடியே கேஸ்ட் வந்துடுச்சு, ஆல்ரெடி டிவைட் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா. வி ஆர் ஜஸ்ட் அக்னாலஜிங் இட் ஃபார் த பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த டிவிசிவ்னஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நைட்மேர் ஆகிடும். ஓகேங்களா. எப்படி நீங்கள் இவ்வளோ கேஸ்ட்டையுமே வந்து இது பண்ணுவீங்க, சென்சஸ் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க. ஓகேங்களா. ஆனால் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்சி எஸ்டி கேஸ்ட் வந்து இன்னும் நம்ம சென்சஸில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த கேஸ்ட் சென்சஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது, அது ஏசல் ஃப்ரீயாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ரேஸ் மாதிரியான விஷயங்களில் தான் நம்மளால் எடுக்க முடியாது, ஏன்னா வந்து அங்கே நிறைய பேர் வந்து இன்டர்மிக்ஸ் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் வந்து நம்மளால் இப்போ யூஎஸ்லாம் வந்து ரேஸ் சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் வந்து யார் யாரெலாம் வந்து பிளாக் பீப்புள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா. இங்கே கேஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து செக்ரிகேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதனால் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு ரிசர்வேஷன் டிமாண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ ரிசர்வேஷன் இன்னும் நிறைய பேர் வந்து ரிசர்வேஷன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி, அதனால் கேஸ்ட் வந்து சென்சஸ் இருக்கக்கூடாதுன்றதை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, கேஸ்ட் வைஸ் அந்த இது தெரியும் பொழுது இன்னும் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸை வந்து நம்மளால் கவுண்டர் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ரிசர்வேஷன் தேவை கிடையாது. இல்லை ஆல்ரெடி வந்து ரொம்ப கம்மியாக ரெப்ரசன்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிசர்வேஷன் தேவைப்படும். ஓகேங்களா. அந்த கவுண்டர் பாயிண்ட்டுக்கெலாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் சென்சஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓபிசி இன்க்ளூஷன்ஸுக்கு ஏன் இம்பார்ட்டண்ட், சென்சஸில் ஏன் ஓபிசி இன்க்ளூஷன் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கான்ஸ்டிடியூஷனில் 16லையும் 15லையும் ஆர்டிகல் 15 and 16 என்ன சொல்லுதுன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் செக்ஷன்னு சொல்லுது. ஓகேங்களா. இந்த சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் செக்ஷன் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கேஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். அப்போ யாரெல்லாம் பேக்வேர்ட் கேஸ்ட்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we need caste census. ஓகேங்களா. அதே மாதிரி லோக்கல் ரெப்ரசன்டேஷன், லோக்கல் பாடிஸில் 73rd and 74th amendmentல there is a provision of caste based OBC based reservation. State governments if they wish they can provide for the reservation for the OBC communities. ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்குமே நமக்கு கேஸ்ட் வந்து கேஸ்ட் சென்சஸ் தேவைப்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்குமா அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு 2011 எடுத்தோம். பட் பிகாஸ் ஆஃப் த புவர் எக்ஸிக்யூஷன் நம்ம வந்து அதை ஒழுங்காக வந்து நடைமுறைப்படுத்தலை. ஓகேங்களா. அப்போ எக்ஸிக்யூஷன் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கேஸ்ட் சென்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க பண்ணுறதுக்கு பதில் இவங்க பண்ணிட்டாங்க. கொஸ்டினர்லாம் வந்து தப்பாக நிறைய வந்து ஓப்பன் எண்டடாக கேட்டதுனால நம்மளால் வந்து சரியாக கேட்டகரைஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 46 லட்சம் கேஸ்ட்டுன்னு வந்துச்சு. ஓகேங்களா. லாஸ்ட்டாக வரும்போது அதனால் அதை ரிலீஸே பண்ணல. ஓகேங்களா. அப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டை நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம், கரெக்டான கொஸ்டினரை வந்து டிசைன் பண்ணணும், டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி கேஸ்ட்டில் கேஸ்ட் ஆக்ட் 1948ல் ஓபிசி அந்த கேஸ்ட் சென்சஸை பண்ணுறது வந்து ஒரு மேண்டட்ரி ப்ரொவிஷனாக வந்து அதை அமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். ஸோ சொசைட்டியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி GS2லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. கேஸ்ட் சென்சஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
DRDO unveils the country's indigenous light tank Zorawar. Zorawar அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டேங்கர் நேம், லைட் டேங்கர் நேம். இது யார் ஜாயிண்ட்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, DRDO அண்ட் தென் LNT இவங்க ரெண்டு பேரும் இன்டகிரேட்டடாக இந்த டேங்கரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிலிம்ஸுக்கு தேவையான நியூஸ் ஓகேங்களா. ஜார்வான் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, லைட் டேங்கர். அதுக்கப்புறம் இட் இஸ் டெவலப்டு பை ஜாயிண்ட்லி டெவலப்டு பை DRDO அண்ட் LNT. அப்புறம் வந்து extinct humans occupied the Tibetan plateau. Extinct humans na யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a category of human beings who are called as Denisovians அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. இதை 2019ல UPSCல கேட்டிருக்காங்க. Denisoviansனா யாரு, இட் இஸ் ரிலேட்டட், அதாவது வந்து இட் கேம் ஹைலி இன் நியூஸஸ் ஓகேங்களா. அப்படின்னா என்ன, ரிலேட்டட் டு வாட், அவ்வளோதான். டைனோசர், அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 இது இருந்துச்சு ஓகேங்களா. அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஸோ அதனால் இதை ஒரு வாட்டி இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா. இவங்க யார் யார் கூட இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கண்டெம்பரரிஸ் ஆஃப் நியாண்டர்தல்ஸ் அண்ட் ஹோமோசாப்பியன்ஸ். ஹோமோசாப்பியன்ஸ் தான் நம்ம இப்போ நியாண்டர்தல்ஸு, அதுக்கப்புறம் டினோசெவியன்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 9-10 மனிதன் போலேயே வாழ்ந்த இனக்குழுக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே காலப்போக்கில் அழிஞ்சிட்டாங்க. வெறும் மிச்சம் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்பீசிஸில் நம்ம மட்டும்தான், ஹோமோசாப்பியன்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. அப்போது இவங்களெல்லாம் வந்து பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மட்டும்தான் இவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. டிபெட்டியன் பிளாட்டூலையும் அப்புறம் கிராஸ்ட் கேவ் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் ஓகேங்களா. டிபெட்டியன் பிளாட்டூவான கிராஸ்ட் கேவ்லையும் வேற ஒரு இடத்துலையும் தான் இவங்க வாழ்ந்ததுக்கான அந்த அடையாளங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா வந்து டு பெர்மிட் கால்ஸ் ஃப்ரம் த ஃபாரின் ரிசர்ச் வெசல்ஸ் அட் இட்ஸ் போர்ட் ஓகேங்களா. போர்ட் கால்ஸ்னால் என்னென்னா போர்ட் ஆஃப் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ரீலங்காலாம் வந்து ஸ்ரீலங்கன் துறைமுகம் கொலம்போ மாதிரியான போர்ட்ஸ் வந்து ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் யூட்டிலிட்டி. என்னென்னா பெரிய ரொம்ப வேற ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பைலட்ஸு இல்லைனா வந்து அதுக்கப்புறம் நேவியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ரிலீவ் ஓகேங்களா. ரிலீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அன்லோடிங் லோடிங் பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தேர் ஆர் சம் போர்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட கழிவுகளை வந்து அப்புறப்படுத்தணும் ஓகேங்களா. கப்பல்லே தான் எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையும் அவங்க கடல்லையே போட்டுற முடியாது இல்லையா. கழிவுகளை அப்புறப்படுத்தணும். இந்த மாதிரியான விஷயத்துக்காக கட்டப்படுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலம்போ போர்ட் ஓகேங்களா. நம்மளோட இந்தியாவோட கன்சர்னுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெசல்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க அலோவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ கேவ் வித் ரெஸ்பெக்ட் டு சந்திரவள்ளி கேவ் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஓகேங்களா. சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்ட். இந்த எக்ஸ்கவேஷன்ஸில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தேர் ஆர் மெனி காயின்ஸு ஏர்தன் பார்ட்ஸு அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேவ் எக்ஸ்கவேஷன்ஸில். அது எதோ டைனாசிட்டி கூடலாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹொய்சாலா, சாத்தவாகனா, விஜயநகரா இந்த மாதிரியான டைனாசிட்டிஸ் கூட இன்வால்வ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஒரு ராக் இன்ஸ்கிரிப்ஷனும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மயூர சர்மா ஓகேங்களா. மயூர சர்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is the founder of கடம்பா டைனாசிட்டி. அப்போது இந்த மாதிரி டைனாசிட்டிஸுடைய பேர் ஃபவுண்டரு யாருன்னு தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா. எந்த டைமில் அவங்க வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சால் போதும். ரொம்பலாம் டீட்டெயில்டாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை தான் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. நனுகா, சண்டேலா ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போஜா ஓகேங்களா, அந்த மாதிரி பரமாரா அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கில் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை இதில் ஓகே. அதே மாதிரி இந்த கேவ் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது, சந்திராவள்ளி அப்படிங்கிற கேவ் காம்ப்ளெக்ஸ் கர்நாடகாவில் இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் வந்து பயோடிகிரேடபிள் பயோமாஸ் பேஸ்டு ஏரோஜெல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபார் ரேடியோ ஆக்டிவ் கூலிங் ஓகேங்களா. ரேடியேட்டிவ் கூலிங்னா என்ன அர்த்தம், இட் வில் ரிஃப்ளெக்ட் த ரேஸ் ஓகேங்களா. சன் ரேஸை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுவும்
100%க்கு மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுதான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏரோ ஜெல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஜெல்லில் இருக்கக்கூடிய லிக்விட் காம்போனண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறீங்க, அதுக்கு பதில் ஏர் காம்போனண்ட் வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஏரோஜெல். ஓகேங்களா? அந்த ஏரோஜெல்லை வந்து ஒரு இது மேலே அப்ளை பண்ணும்போது இந்த ஜெலட்டினால் உருவாக்கப்பட்ட ஏரோஜெல் வித் டிஎன்ஏ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏரோஜெல் உருவாக்கியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ரிஃப்ளெக்ஷனை வந்து கொடுக்குது, ஒரு ரேடியேட்டிவ் ரிஃப்ளெக்ஷனை கொடுக்குது. ஓகேங்களா? ஹைட்ரோஜெல் பற்றி கேட்டாங்க போன வாட்டி, அதனால் ஏரோஜெல் பற்றி பார்க்குறதும் ஒரு இம்பார்ட்டண்ட் தான். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் வந்து ரீப்ளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் த கார்பனை வந்து பழைய கார்பன் பர்சன்டேஜ் மாதிரியே ஒரு 75% வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கு ரீப்ளான்ட் பண்ண மேங்க்ரூவ்ஸ் கூட. ஓகேங்களா? இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ எக்கனாமிக்கு ஏதாவது ஒரு நேஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரியான மேங்க்ரூவ் ட்ரீஸை அவங்க வந்து பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் இம்பார்ட்டன்ட் பூனா பேக்கில் அம்பேத்கர் ப்ரொப்போஸ் பண்ண ரெப்ரசன்டேஷனுக்கும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற ரெப்ரசன்டேஷனுக்கும் டிஃப்ரெண்ட். பூனா பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து வெறும் அவங்க மட்டும்தான் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் த ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வெறும் செப்பரேட் எலக்ட்ரேட் இப்போ வந்து இருக்கக்கூடிய ரிசர்வேஷன், இதுக்கு ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னென்னா, அதில் நிற்கிறதும் ஓட்டு போடுறதும் ரெண்டு பேருமே ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிற்கிறது மட்டும்தான் ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள், ஆனால் ஓட்டு போடுறது எல்லா ஜனங்களும் ஓட்டு போடலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த ரிசர்வேஷனுக்கும் இந்த ரிசர்வேஷனுக்குமான வித்தியாசங்கள். ஓகே, ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செப்பரேட் எலக்ட்ரேட்டை வந்து தவிர்த்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? செப்பரேட் எலக்ட்ரேட் எப்போ வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்ஸுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? முஸ்லீம்ஸுக்கு தான் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் 1909 அந்த ஆக்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆகுது. நீங்கள் சொல்கிற நியூஸை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. இப்போது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறது தான், இந்த நியூஸ்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது, இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டாட்டிக் சிலபஸ். ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிலபஸ், ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய சிலபஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தீஸ் அண்ட் ஆல், பிகாஸ் தீஸ் அண்ட் ஆல் ஃபூடர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபூடர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால மெயின் பாயிண்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் அதை படிக்காத வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை உங்களால் இணைக்க முடியாது. ஓகேங்களா? Sir, can we use old laws in polity answers or only new law? Is it necessary to learn new law? New law na எதை சொல்ல வரீங்கன்னு புரியல. இப்போ நீங்கள் பிஎன்எஸ் இப்போ அதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஐபிசியோட செக்ஷனையும் பிஎன்எஸ்எஸ்ஸையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிஎன்எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணணும், கம்பேர் பண்ணி எழுதணும். பட் நியூ லா பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா நியூ லானா ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு லாவை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் ஆப்வியஸாக நியூ லாவை தான் கொண்டு வர போகிறீங்க. இல்லை ஓல்டு லாக்குள்ளே சில அமெண்ட்மெண்ட்ஸை போட்டிருப்பாங்க, அப்போது ஆப்வியஸாக நீங்கள் ஓல்டு லாவை யூஸ் பண்ண போகிறீங்க. எதுங்கிறத அந்த டைமில் அந்த கொஸ்டினை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறலாம். ஓகேங்களா? சார், குட் ஈவினிங். ஐ ஹவ் ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன் இன் ஜஸ்ட் அ மந்த். இன் பாலிட்டி சப்ஜெக்ட் த அப்டேஷன் மேட் இன் 3 laws will be included to our syllabus or subject. அது ஆட்டோமேட்டிக்காக சிலபஸில் இன்க்ளூட் ஆகப்பட்டு விட்டது. ஓகேங்களா? எவ்ரிதிங் அண்டர் த சன் இஸ் த சிலபஸ் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், தீம்ஸ் பேஸ்டாக வந்து படிக்கலாம், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க எது ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் கேட்கலாம். ஓகேங்களா? யூபிஎஸ்சி எது ஒன்றாலும் கேட்கலாம். இந்த வருஷம் யூபிஎஸ்சி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த வருஷம் இம்பார்ட்டன்ட் தீமாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதை நீங்கள் ஓவராலாக வந்து இண்டிகேட்டிவ் சிலபஸஸ் தான்,
அப்போ நீங்கள் இது கூட வந்து பொருத்தி ஓகே இதுக்கு வருது அதனால் இதை படிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது பிஎன்எஸ்எஸ்லாம் அதே மாதிரி இப்போ 3 கிரிமினல் லாஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அதை கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபார் லேர்னிங் preliminary learning how to learn the subjects in a detailed manner or just one line detail in order to approach the question. One line லாம் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா they are not asking what is what. அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கம்மி தான். ஓகேங்களா, வாட் இஸ் வாட் 4 ABCD. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து 4-5 சென்டென்ஸாக கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னும் போது நம்ம அந்த ஆஸ்பெக்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் ஒரு 5 லேயர்ஸ் உள்ளே போங்க. 5 லேயர்ஸ்னால் இப்போது எப்படி படிக்கலான்னா அதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா, அது எப்படி பண்ணலாம்? இப்போ ப்ரீவியஸ் இயரில் அந்த தீம்ஸில் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தேர் இஸ் அ ஸ்கீம். இதிலேருந்து என்ன மாதிரியான அந்த அடிப்படையில் கேள்விகள்லாம் கேட்கலான்னா மினிஸ்ட்ரி. ஓகேங்களா, எந்த மினிஸ்ட்ரியில் இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து டார்கெட் யார், டார்கெட் ஹூ இஸ் த டார்கெட், இஸ் இட் இம்ப்ளிமெண்டட் ஹோல் ஆஃப் இந்தியா, ஹோல் ஆஃப் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, இந்தியாவா இல்லை செலக்டட் ஸ்டேட்ஸா ஆர் ஸ்டேட்ஸ் செலக்டட் ஸ்டேட்ஸா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோட அசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can study those topics. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீமுக்குள்ளே படிக்கிறது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 லேயர் இருக்குது. இந்த 4-5 லேயர் தான் நீங்கள் படிக்கணும். இது எப்படி வரும், போன வாட்டி எப்படியெல்லாம் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் இந்த லேயர்ஸை முடிவு பண்ணலாம். Hi sir, for prelims preparation which is the best to start, whether newspaper or NCERT? NCERT, that's all. Okay, can you suggest some scoring optionals? Scoring optionals எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். அதில் புரியலனா வந்து என்ன கேளுங்க. ஓகேங்களா sir, whether we should map for studying in order to locate the places or will the question ask based on this? We should maps for study in order to locate the places and important location. You have to study maps. ஓகேங்களா, மேப்ஸில் இன்டர்நேஷ்னலாக வந்து இப்போ நியூஸஸில் என்ன மாதிரியான லொக்கேஷன்ஸ் வருதோ அதை நீங்கள் மேப்பில் போய்ட்டு யூ ஹாவ் டு மார்க் இட். ஓகே, அப்படி தான் படிக்கணும். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மறுபடியும் டைம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆரம்பிச்சுட்டு தென் ஐ வில் கோ ஃபார் டிஎன்டி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவோட டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு நாளைக்கு சொல்லிடுறேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி சார் கான்சென்ட்ரேட் பண்ணுறது? யூ ஹாவ் டு இன்டகிரேட் யுவர் சப்ஜெக்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது தனியாக தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா, அதை இந்த ஸ்டாட்டிக்கோட யூ ஹாவ் டு இன்டகிரேட் பண்ணி தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா, அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அது ஆட்டோமேட்டிக்காக படிக்க படிக்க உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, யூசஸ் ஆஃப் லைட் டேங்க் அப்படின்னும் போது அதோட ஆப்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம். நம்மளால் வந்து எங்கே வேணாலும் வந்து ஈஸியாக அதை கொண்டு போக முடியும். பெரிய டேங்க் வந்து வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் மொபிலிட்டி ஈஸியாக இருக்கும். நிறைய அந்த சப்டெரைனியன் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து இந்த டேங்க்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அதோடைய அந்த கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் அது வந்து லைட் டேங்க், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த அம்யூனிஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்க போகுது. ஆனால் மெனூவரபிலிட்டி, ஆப்ரேட்டபிலிட்டி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸாக இருக்க போகுது. ஓகேங்களா, அப்போது அந்த டிஃபென்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
தமிழ்லையும் நீங்கள் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். பட் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் newspaper is in English. Then how it is possible? Kindly tell of my English for UPSC level. Okay, everything in English. சரி, நான் வந்து இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு தமிழில் அந்த அளவுக்கு வந்து சோர்ஸஸ் தெரியாது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சமச்சீர் கல்வி படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஹிந்து தமிழ் திசை அந்த நியூஸ் பேப்பரை வந்து இருக்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸையே நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி படிக்கும்போதே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு படிச்சிடலாம். நீங்கள் தமிழ்லையே எழுதணுன்னா தமிழில் தாராளமாக எழுதலாம். ஓகேங்களா? லாஸ்ட் 1 minute குரூப் 1ல் லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ் ஹேண்டலிங் டிப்ஸ் ஏதாவது சொல்லணுமா? சார், ஹவு டு ரெடியூஸ் நெகட்டிவ் மார்க்ஸ்? தெரியாத கொஸ்டினே எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் மார்க்ஸ் அந்த ஃபிலிம்ஸ் ரிலேட்டட் டிப்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபிலிம்ஸ் அடுத்த வாட்டி வந்துடும். ஓகேங்களா? 2024க்கு நான் இப்போ ஆல்ரெடி வந்து ஃபிலிம்ஸ் ரிலேட்டட் டிப்ஸ்லாம் சொன்னேன். அதே மாதிரி அடுத்த வருஷமும் வந்து சொல்கிறேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஃபஸ்ட்டு வந்து நிறைய அக்குமுலேட் பண்ணுங்கள், நாலேஜ் அக்குமுலேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய எம்சிக்யூஸை போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. தென் ஒன்லி யூ வில் ரெடியூஸ் யுவர் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ். when I start to study, many doubts are coming. If I ask my friends, they can't clear me. When I will also அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் புட் ஹியர். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். டீகோடிங் மெயின் சிலபஸும் வரும், கவலைப்படாதீங்க. GS1 தமிழ்லையும் GS2 இங்கிலீஷ்லையும் அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஓகேங்களா? ஒன்று தமிழ்னா தமிழில் தான் எழுதணும். GS1 அப்படி, GS2 இப்படி, அதுக்கப்புறம் மராத்தி, தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்காதீங்க. ஓகே? ஸோ குரூப் 1க்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் who are attempting group 1. group 1 பொறுத்த வரைக்கும் what you have to do is you have to concentrate on the known topics first of all. அது மட்டும் இல்லாமல் you have a clear cut advantage of not having negative mark. அப்போ நெகட்டிவ் மார்க் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எதையும் விட்டு வராதிங்க. தயவு செஞ்சு இந்த ஈலாம் போடாதீங்க. ABCDக்குள்ளேயே ஏதாவது ஒன்று போடுங்க. நாட் நோன் எப்பயுமே போடாதீங்க. ஓகேங்களா? அது நோட்டாவுக்கு உங்களோட ஓட்டை போடுற மாதிரி. ஓகேங்களா? அதனால் ஏதோ ஒன்று ABCDயில் ஏதோ ஒன்று போட்டுவாங்க. தெரியலனாலுமே அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். தெரியறத ஃபஸ்ட்டு வந்து கிளியராக அட்டன் பண்ணுங்கள். இதே மாதிரியே தான் 3 ரவுண்டாக போங்க. தெரியறத ஃபஸ்ட்டு கிளியராக அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து வராதவங்க வந்து என்ன பண்ணுங்கள், மேக்ஸுக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு டைம் வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்லேயும் வைக்காதீங்க, லாஸ்ட்லேயும் வைக்காதீங்க. லாஸ்ட்டில் உங்களால் டக்குன்னு போட முடியாது. ஃபஸ்ட்டில் வந்து மேக்ஸாக போட்டுட்டு இருக்கும்போது தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் விட்டுருவீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 1.5 மணி நேரம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் கடன்னு அடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் மேக்ஸை போட்டுட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டில் டவுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிங்க. ஓகேங்களா? அடிக்கும்போது அதாவது வந்து மார்க் பண்ணும்போதே ஏன்னு உடனே மார்க் பண்ணிவிடுங்க. ஒரு 10 கொஸ்டினாக மார்க் பண்ணுறது இந்த மாதிரியான இதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே? அதுக்கப்புறமா வந்து எது தெரியுதோ ஃபஸ்ட்டு எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரிவிஷன்ஸ் என்ன பண்ணணும்னா, ஃபேக்ட்ஸ் பேசிக்காக பின்னாடி இருக்கக்கூடிய புக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது நீங்கள் என்ன எழுதி வச்சிங்களோ அதை மட்டும் பார்க்குறது. புதுசாக எதையும் படிக்காதீங்க. கடன்னு என்னென்ன முடியுமோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி டக்குன்னு பார்த்துருங்க. யூனிட் 8ல் யூனிட் 9ல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். யூனிட் 8 யூனிட் 9 ஓகேங்களா? இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சோ அதோடைய ஃபார்முலாஸை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? டோன்ட் வரி. அதே மாதிரி 3 மணி நேரத்தில் ஒழுங்காக எல்லா கொஸ்டினையும் ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகே? அதே மாதிரி மார்க் பண்ணும்போது தப்பு பண்ணிடாதீங்க. மார்க் பண்ணும்போது ஏன் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். மார்க் பண்ணும்போதுனா அந்த OMRல மார்க் பண்ணும்போதும் சரி, எந்த A எவ்வளவு, B எவ்வளவு, C எவ்வளவு, D எவ்வளவுன்ற எண்ணத்தில் மார்க் பண்ணுறதுலையும் தப்பு பண்ணாதீங்க. பிகாஸ் இட் ஆல்சோ கேரிஸ் நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேங்களா? அதில் நெகட்டிவ் மார்க்கை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பெனால்ட்டி மார்க்ஸ், நெகட்டிவ் மார்க்குன்னு இல்லை, பெனால்ட்டியாக வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க.
டைம் மேனேஜ் பண்ணுங்கள், வாட்ச் எடுத்துகிட்டு போங்க, ஆல் டிக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஓகே, உங்களுக்கு எஸ் இட் வில் பி சிமிலர் ஒன்லி. ஸோ என்சிஆர்டியா இல்லை டிஎன்எஸ்சிஆர்டியானா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதிலே போங்க. டோன்ட் வரி அபவுட் இட். நம்ம ருத்ரம் 1 வந்து ருத்ரம் 2 பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது ஒரு வாட்டி பாருங்கள். ருத்ரம் 2 ஏதோ ஒரு வீடியோவில் போட்டேன். ஸோ எதுன்னு தெரியல. ஓகே, அதை ஒரு வாட்டி பாருங்கள். அதில் என்ன டவுட், ருத்ரம் 1 வித் ஷெல்த் டெக். ஷெல்த் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து தாக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாத மிசைல்னு அர்த்தம். அதுதான் சர்ஃபேஸ் டு ஏர்னா கீழேருந்து நீங்கள் ஏருக்கு லான்ச் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னா சர்ஃபேஸ்லேருந்து திருப்பி சர்ஃபேஸ்லேயே வந்து தாக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏர்லனா ஏரில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை தாக்க போகுதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, வெல் செட்டில்டான ஜாபுக்கு போனால் இங்கே எல்லாம் சரி ஆகிடுமா சார்? சொசைட்டியில் எப்பயுமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அது எப்பயுமே சரியாகாது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ வி கேன் ஃபினிஷ் இட். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நம்ம பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.